இந்த வீடியோ ஒழுக்கத்தை சார்ந்து மன கட்டுப்பாட்டை சார்ந்து அடுத்த வீடியோவாக தொடரப்படுகிறது. மனிதன் ஒழுக்கத்தை அறிவும் உடல் உள் சார்ந்த உறுப்புகளும் எண்ணத்தாலும் தன் வாழ்வியல் முறையாலும் கிரக சூழல்களாலும் கண்டிப்பாக வாழ வேண்டியது அவசியமாகிறது. அதுபோல் கிரக சூழலை அப்படின்னு பார்த்தால், நீங்கள் சுவாசிக்கும் சுவாசத்தில் கதிர்வீச்சுக்கள் உங்களை தாக்கும். கதிர்வீச்சுக்கள் வழியாக உங்கள் எண்ணங்களும் குணங்களும் வசப்படுகிறது. ஒரு மனிதன் ஆசை, தூக்கம், பசி போன்றவற்றின் அடையாளமாக வாழ்ந்தே ஆக வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட அனைத்து இயற்கையின் சார்ந்த இந்த குணங்களுக்கு அடிமையாக வேண்டும். குணங்கள் அல்ல, இந்த ஆன்மீகம் சொல்லுகின்ற குணத்தை விடுவீர்கள். நான் சொல்வது என்பது இயற்கை சார்ந்து. இயற்கை இந்த கையை பாருங்கள், இந்த கையில் உள்ள ரேகையின் அடையாளம் பாருங்கள். இது இயற்கை வடிவமைத்த ஒரு தன்மை. இது எல்லா ஜீவராசி பாதங்களிலும் இருக்கும். இது இயற்கையாகவே அமைகின்ற ஒரு அமைப்பாகும். இதில் எந்த தெய்வமும் நமக்கு கொடுக்கவில்லை, இந்த மதமும் கொடுப்பதில்லை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முன்னாலே இயற்கையாலே ஒவ்வொரு வடிவமும் அடிப்படையில் அணுக்களால் செயல்படுகிறது. அணு செயற்கையால் தான் இந்த உயிர்கள் அனைத்தும் வாழ்ந்து கொண்டு உள்ளது. கடவுள் என்ற ஒன்றை மனிதன் அடையாளப்படுத்தி கொண்டு அதன் சார்பாக வாழ வேண்டும் என்று பெரியோர்களால் அன்று அப்பொழுது இருந்த காரணங்களுக்காக கடவுளை மையப்படுத்தினார்கள். ஆனால் கடவுளுக்கு அப்பாற்பட்டு இயற்கை ஒன்று உள்ளது. மூக்கின் துவாரங்கள் வழியாக மூச்சு காற்று நின்றுவிட்டால் இந்த உடம்பு இயங்காது. இந்த உடம்பு இயங்கவில்லை என்றால் நம் உயிர் இந்த உடலில் வாழ்வதற்கு தங்காது. உயிர் உள்ளே இருந்தாலும் அடையாளப்படுத்த முடியாது. அடையாளப்படுத்துவது நம் உறுப்பில் இயங்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் ஆகும். இந்த கதிர்வீச்சுக்களை காலப்போக்கில் நான் இன்னும் பல வீடியோக்களில் சொல்கிறேன். அந்த கதிர்வீச்சுக்களால் தான் நாம் இங்கே உயிர் வாழ்கிறோம். இப்படி உயிர் வாழும் பொழுதே நல்ல ஒழுக்க நெறியானது கடைபிடிப்பது மூலம் உன் எண்ணங்களை சரிப்படுத்திக்கொள். இந்த வாழ்க்கை எதற்கு என்று சிந்திக்க கற்றுக்கொள். அதற்கு நல்ல பாடம் கொடுத்தவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். அதை மொத்தமாக பார்த்தால் பாரமாக தெரியும் திருக்குறளை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி தனித்தனியாக பார்க்கும் பொழுதுதான் உண்மை புரியும். ஒரு மார்க்கெட்டில் உள்ள அனைத்து பழங்கள், காய்கறி, பூக்களைப் போல மொத்தமாக பார்த்தால் இங்கு குழப்பமாக தெரியும். ஒவ்வொரு பொருளும் அணுகி தனித்தனியாக விசாரித்தால் தேவைகள் எதற்கு, எப்பொழுது என்று புலப்படும். அதுபோல்தான் திருக்குறளின் அறிவு சார்ந்த அடையாளங்கள். கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய உள்ளது. ஆகையால் இன்னும் பல விஷயங்கள் மூலம் ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டிய முறை உள்ளது. ஒழுக்க நெறி என்பது உண்ணும் உணவு, சாதம் வெள்ளையாக இருக்கும்போது ஒரு ஒழுக்கம், குடிக்கும் பாலில் ஒரு ஒழுக்கம், போடும் காப்பி முறையில் ஒரு ஒழுக்கம், இப்படி பல ஒழுக்கங்கள் முறையில் வாழ்வியல் அமைந்திருக்கிறது. அமைப்பை நாம் புரிந்து கொண்டு இயற்கையாகவே அமைக்கப்பட்ட இந்த ஒழுக்க நெறியை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் உலக வாழ்க்கையை நன்கு வாழ்வது எதற்கென்று புரிந்து கொண்டு வாழுங்கள். மனிதன் எப்பொழுதும் சலனம் அடையக்கூடாது, கோபம் அடையக்கூடாது. எதற்கு இந்த வாழ்க்கை என்ற சலிப்பு வரக்கூடாது. ஏனென்றால் வாழ்வில் இன்னும் கற்று வாழ வேண்டிய முறைகள் பல உள்ளது. அப்படி இருக்க நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் மிக சிரமத்திற்கு இடையில் நம்மை வாழ வைத்துள்ளார்கள். அவர்கள் உழைப்பும் கடுமையான உழைப்பும் வாழ்க்கை முழுவதும் நமக்காக செலவு செய்தார்கள். அந்த நன்றியை மறவாது வாழ்க்கையில் சரியான முறையில் வாழ்வதற்கு அறிவே நமக்கு மிகுந்த
நல்பலனை தருகிறது. அப்படிப்பட்ட அறிவை நீங்கள் புரிந்து கொள்ள இன்னும் பல அறிவு சார்ந்த விஷயங்களை கற்று தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதுவே எனது விருப்பமாகும். இதுவே என் மக்களாகிய உங்களுக்கு அனைவருக்கும் என்னால் முடிந்த வழிகாட்டுதலாகும். வள்ளலார் அவர்களே சரணம்.